பி குருஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியன் அவர்கள். உங்கள் அனைவரின் சார்பாகவும் அவரை நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன். ஒன்றும் சார், இப்ப அரசியல்ல சீமான் அவர்கள் பெரியார் அவர்களை பற்றிய ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது இப்ப ரொம்ப பரவலா இருக்கே. அதை பத்தி உங்களுடைய முதல் கட்ட கருத்தை பதிவு செய்யுங்க. இல்ல, ரெண்டு விஷயம். ஒண்ணு சீமான் இல்லை, அவருடைய பெயர் செபாஸ்டியன் சீமான். ஓகேவா? சைமன், அதை இப்ப சீமான்னு மாத்திட்டு இருக்காரு. இன்னொன்னு ஈவே ராமசாமியார். இது ரெண்டையுமே நம்ம வச்சுப்போம். என்னன்னா, எனக்கு அவருக்கு ஏன் அந்த பேர் ஈவே ராமசாமியாருக்கு வந்தது என பல நண்பர்களிடம் கேட்டேன். அதாவது போன தலைமுறையை சேர்ந்தவர்கள் வயதில் கிழவர் என்பதற்கு கிழடு பெருசு அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பெயர் கொடுக்கப்பட்டதாம். அதனால அது ஒண்ணும் அவருக்கு பெருமை சேர்க்கறது இல்லை. அதனால இன்னொன்னு, திருவள்ளுவர் செயற்கரிய செய்வார் பெரிய, சிறிய செயற்கரிய செய்கலாதான். இவர் எதையுமே உருப்படியா செஞ்சது கிடையாது சொல்லிக்கிற மாதிரி ஈவே ராமசாமியார். அதனால நான் அந்த பெயரை பயன்படுத்தவில்லை. நான் ஈவே ராமசாமியார் என்று மரியாதையாகவே அழைக்கிறேன். இப்ப செபாஸ்டியன் சீமான் அவர்கள் இவரை பத்தி சொன்னதுல முதல்ல ஒரு பர்டிகுலர் கோட் கொஞ்சம் ஆபாசமாக அருவருப்பாக இருந்தது. அதாவது, உனக்கு இச்சை அதிகமாக போனால் உன்னுடைய தாயோ சகோதரியோ, இப்படி ஒண்ணு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிகளில் பரவி கீழே ஒரு தினமணி, அதாவது விடுதலை நாள் டேட்டும் போட்டிருப்பாங்க. இதை பற்றி எனக்கு டீக்காலேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கேட்டா என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி முதல்ல செய்தி வந்ததுன்னா அவங்க அந்த டேட்டை செக் பண்ணுவாங்களாம். பண்ணிட்டு அவங்க அந்த டேட்டை மாத்தி வேற டேட்டை போட்டு அவங்களே வைரல் பண்ணிடுவாங்களாம். அப்படி நீங்க கேட்டீங்கன்னா அந்த டேட் விடுதலையை காட்டிட்டு அதுல வரலன்னு பண்ணிடுவாங்க. யூடர்ன்ல இன்னைக்கும் இந்த செய்தி, இவர் சொன்ன அந்த செய்தியை போட்டு அதுல வர்ற டேட்டு ஃபேக்குன்னு காட்டுறாங்க. ஆனால் ஈவே ராமசாமியாராக இருக்கட்டும், இன்றைக்கு வீரமணியாக இருக்கட்டும், 4 நாள் முன்னாடியே அல்ல 1 வாரம் முன்னாடி ராஜீவ்காந்தின்னு அந்த திமுக பேச்சாளர் ஒருத்தர், என்னுடைய இணையருடைய தந்தை இறந்து விட்டார், என்னுடைய இணையர் இது அப்படின்னு, அதாவது தீகாவை பொறுத்தவரை திருமணம் என்பது ஒப்பந்தம், மனைவின்னு சொல்ல மாட்டாங்க, இணையர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. இதுவே நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிர். அதோடைய நீட்டல் தான் இவர் பேசிய இந்த ஆபாசமாக பேசினதாக. இதை தாண்டி தமிழை பத்தி இதை பத்தி எல்லாம் இவர் பேசியிருக்காரு. ஆனால் ஈவே ராமசாமியார், திமுகங்கிற கட்சி எதுக்குங்க உருவாச்சு? ஈவே ராமசாமியார் தனக்கு துணையாக மகள், வளர்ப்பு மகள் என அழைத்து வந்த, அப்பான்னு கூப்பிட்டு இருந்த பொண்ணை அவர் திருமணம் செய்து கொண்டார். அதை எதிர்த்து திரு அண்ணாதுரை பிரிஞ்சு வந்ததுனால திமுக வந்தது. திரு அண்ணாதுரை எழுதிய கட்டுரை முழுக்க என்கிட்ட இருக்கு, நீங்களும் போய் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுல அவர் கொடுத்ததுதான் இந்த வளர்ப்பு மகள். அதனால அடுத்தது நம்பர் 1. நம்பர் 2, ஈவே சொல்றதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. திரு மணியம்மாள் அவர்கள் வீரமணியோட கள்ள தொடர்பு இருக்கிறார்னு சொல்லி கூட ரைட்டிங்ல இருக்கு. 71 சேலம் மீட்டிங் அப்போ காலையில மணியம்மாளும் இவரும் மிஸ்ஸிங்க, வீரமணியம் அப்படின்னு ஐயாமுத்து கவுண்டர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதனால இது ஒரு பக்கம். இரண்டாவதாக இவர் உறவு முறைன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதுல ரோ ஹவுஸ்ல ஒரு பக்கம் ஜென்ஸ் ஒரு பக்கம் லேடிஸ் இருக்கலாம்னு சொல்லி காட்டியும் பேசியிருக்காரு. அதுக்கு அடுத்தது பிபிசியில திரு வீரமணி அவர்கள் கொடுத்த பேட்டியில அவர் இங்கிலீஷ்ல வேற சொல்லுவாரு, அவருக்கு திருமணம் செய்து குழந்தை பெற்றுக்கலன்னு வருத்தமா, குழந்தை இல்லைன்னு வருத்தமானா, குழந்தைலாம் வருத்தம் இல்லை, அது தேவையற்ற பொறுப்புகளை கொடுக்கும். அவர் இங்கிலீஷ்ல சொல்லுவாரு, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பாருங்க, இங்கதாங்க பிரச்சனை. தமிழர் மெய்யியல் மறைவுல மனைவிக்கு பெயர் என்னன்னா தர்மபத்தினின்னு பேரு. உன்னுடைய அறத்திற்கு துணையாக இருக்கும். நீங்க அறம் செய்யறதே தப்புன்னு சொல்ற ஆள அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படிங்கிறதான் திருக்குறள். இவங்க திருமணம் என்பதையே ஏற்றுக்கொள்ளாத மக்கள், இதை ஒப்பந்தம்னு சொல்றவங்க. இதுக்கு அடுத்தது ஈவே ராமசாமியார் புகழணுமா? ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேங்க. நான் என் நண்பர்கள்ட்ட பேசுறப்ப, ஒரு மூத்த தீகாவில் இருந்து கம்யூனிஸ்ட் ஆகி இப்ப எக்ஸ் கம்யூனிஸ்ட் எக்ஸ் தீகான்னு சொல்லிக்கிறார். அவருக்கு 78 வயது. அவர் என்ன சொல்லுவார்னா, 21ஆம் நூற்றாண்டில் செபாஸ்டியன் சைமனை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்களோ, 20ஆம் நூற்றாண்டின் ஈவேரா, 21ஆம் நூற்றாண்டின் செபாஸ்டியன் சைமன். நேத்தைக்கு ஒண்ணு பேசுவார், அதை மாத்தி இன்னைக்கு ஒண்ணு பேசுவார். நேத்திக்கு ஒண்ணு உளறியிருப்பார், இன்னைக்கு ஒண்ணு உளறியிருப்பார். 23 டிசம்பர்
இல்ல சீமான் பேசியிருக்காரு. உட்காந்து என்ன பேசியிருக்காரு, வந்து ஈவேராவை புகழ்ந்து பேசியிருக்காரு. 2009 இவர் தீகா கூட்டத்துல இருந்தப்ப எனக்கு ஈவேராவை பற்றி தெரியாது, ஈவேராதான் சமூக நீதி எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தார் என பிரபாகரன் சொல்லிக் கொடுத்ததால் நான் ஈவேராவை பின்தொடர்கிறேன்னு பேசின வீடியோவை நீங்க ஷேர் பண்றாங்க. இப்ப பிரபாகரன் தான் எனக்கு வந்து ஈவேரா வேஸ்ட், அவருக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி கொடுத்தாருன்னு இப்ப பேசுறாரு. சோ முதல்ல இன்னொன்னு ஈவேராவை நீங்க புரிஞ்சுக்கங்க. ஈவேராவை யாரு மதிப்பிடணும்? உச்ச நீதிமன்றம். அடுத்தது 1973 அவர் இறந்தார். 72 காரைக்கால் ஸ்பீச் அப்படின்னு போய் கூகுள்ல போய் தேடுங்க. அதுல 52வது நிமிடத்துல ஒரு பிராமணனை ஒரு தமிழன் போய் கொலை செய்து அதற்காக ஒரு தமிழன் செத்து போனாலும் பரவாயில்ல, 3% பிராமணர்களை கொல்ல 3% தமிழர்கள் இறந்தாலும் தப்பு இல்ல. சோ 100க்கு 96% போனா 85% வரும் அப்படின்னு தப்பா சொல்லிட்டு, நல்ல வேளையாக துண்டுச்சீட்டு நம்ம மு.க. ஸ்டாலின் போல இல்லாமல் 100க்கு 3 போச்சுன்னா 97, 97ல இருந்து 94, மீதி 94 பேர் இருந்தா போதும்னு ஒவ்வொரு பிராமணர்களையும் கொலை செய்யலான்னு 1972 இறப்பதற்கு 1 வருடம் முன்பு பேசியிருக்கிறார். அதனால இவர் இவ்வளவு வெறி பிடித்தவர். 1956 சட்ட எதிர்ப்பு போராட்டம்னு ஆரம்பிச்சப்போ அதுல பிராமணர் இதே மாதிரி பேசின உடனே இதை கேள்விப்பட்டுட்டு திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்றைய சீஃப் மினிஸ்டர் காமராஜருக்கு டியர் காமராஜ் நாடார்னு எழுதிட்டு, இந்த ஆள் இப்படி பேசிட்டு போறான், பட் இது இவன் ஒருத்தன்னா பரவாயில்ல, he has got a following, இதை கேட்டு எவனாவது ஏதாவது பண்ணா என்ன, why you have not put a caseன்னு அப்புறம் திரு காமராஜ் அவர்கள் தமிழக அரசின் சார்பாக வழக்கு போட்டு அதில் இவருக்கு 2 6 மாத தண்டனைகள் கிடைத்து கன்கரண்டாக ஜெயிலுக்கு போனார். அந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்தது இன்றைக்கு HCL உடைய சிவநாடாருடைய அப்பா சிவசுந்தர நாடார். சரியா? இந்த வழக்கில் அரசு வக்கீலாக நடத்தியவர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஈவே ராமசாமி நாயக்கர் என்று அழைத்தாராம். அதை பார்த்த ஒரு ஈவேராவின் அணுக்க தொண்டன் தியாகராஜன் என்பவன் அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை ஆசிட் அடிச்சு அவருக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தினா. இவங்க பெரியார் அணுக்க தொண்டர்னு போய் கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, ஆசிட் தியாகராஜன், அவனை பத்திய கட்டுரை ஆனந்த விடன்ல பெருமையா போட்டிருக்காங்க. இதுதான் இவர்களுடைய நடைமுறை. இன்னொன்னு, ஈவேரா எதிலேயாவது நான் கேட்கறது, ஏதாவது ஒரு போராட்டம், ஒரு இஷ்யூ, தமிழுக்காக இருக்கட்டும், திருக்குறளுக்காக இருக்கட்டும், பெண்களுக்காக இருக்கட்டும், ரிசர்வேஷனுக்காக இருக்கட்டும், முஸ்லிம் காஸ்ட், கிறிஸ்டியன், ஏதாவது ஒரு காஸ்ட்ல 1926 இருந்து அவர் இறக்கும் 72 வரைக்கும் கிட்டத்தட்ட 45 வருஷம் தனி வாழ்க்கையில இருந்திருக்காரு. ஏதாவது ஒரு காஸ்ட்ல கன்சிஸ்டன்டா அவர் இந்த விஷயத்த ஆரம்பிச்சார், இந்த விஷயத்துல நின்று இவ்வளவு ஜெயிச்சு காட்டினார்னு காட்ட சொல்லிங்க. எந்த ஒரு விஷயத்திலும் அவர் கன்சிஸ்டாக இருந்ததில்லை. 1946 அவருக்கு அப்பமே 75 வயசு. அவர் போனால் அவருக்கு பின்னால் அவருடைய அண்ணன் தம்பி மகன் ஈவேக்கு சம்பத்துக்கு சொத்து கிடைக்கும். அவர் அண்ணாதுரையின் வலது கையா இருந்ததுனால நம்ம அனுபவிப்போம். நாங்க அதை கொடுக்காம அவர் மணியம்மாளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு பிரிஞ்சு வந்தாங்க. இதுதான் நடந்தது. இப்ப பெரிய ஈவே ராமசாமியாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. எதை படிக்கணும்? அவரோடு ஒர்க் பண்ண அண்ணாதுரையும் கருணாநிதியும் எழுதிய விஷயங்கள் 48 இருந்து 67 வரை அவர்கள் எழுதி கொண்ட முரசொலியிலேயோ இல்ல அண்ணாதுரையை பத்தி விடுதலையில எழுதினதையோ நீங்க படிச்சீங்கன்னா அதுதான் உண்மை. சரியா? இன்னைக்கு 74க்கு அப்புறம் இவங்க ஈவே ராமசாமியாரை பத்தி அவருதான் இதை செஞ்சார் அதை செஞ்சாருன்னு சொன்னா யுனெஸ்கோ விருது, இதெல்லாம் நமக்கு தெரியும், எல்லாமே ஃபேக் நியூஸ். அதனால அண்ணா கிடைக்குதுன்ற மாதிரி இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்களே சார். வைக்கம் வீரர் தானே சொல்றாங்க, வைக்கம் வீரர்னு அவர் தானே சொல்றாங்க. ஐயா, வைக்கம்ங்கிறது ஆக்சுவலா அதற்கு தெளிவா புரிஞ்சுக்கணும்னா எவ்வளவு ஷார்ட்டா முடியுமோ சொல்றேன். வைக்கம் என்பது அந்த ஊர்ல இருக்கிற மகாதேவ சிவன் கோவிலை சுத்தி உள்ள 4 மாட வீதிகளிலேயே அவர்ண ஜாதிகள் உள்ள போகக்கூடாதுன்னு இருந்தது. அதில் இது ஈழ சமூகத்தை சேர்ந்த ஒரு வக்கீல் 1917 தேசாபிமானியில எழுதி போராடுறார். 19 வரைக்கும் அவருடைய முயற்சிகள் பெரிய வெற்றி பெறல. காந்திகிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணி காந்தியடிகள்கிட்ட பர்மிஷன் வாங்கி காங்கிரஸ் சார்பாக இது நடத்தப்படுகிறது. அப்ப சத்தியாகிரகம் தான் நமக்கு ஞாபகம் வரும். காந்தியடிகள்னு சொன்னார். காந்தியடிகள் சத்தியாகிரகத்தை இங்கதான் முதல்ல டெஸ்ட் பண்ணார். அதுக்கு என்ன சொன்னார்னால், நீங்கள் உங்க உள்ளூர் மக்கள் தான் போராடணும், இதுல வெளியில இருந்து யாரும் சப்போர்ட் பண்ண கூடாது. அடுத்தது, இதுல
ஒரு சமூக நிலையில வந்த தீண்டாமை இது மதத்துக்கு சம்பந்தம் இல்லை. அதனால டெய்லி போராட்டத்துல ஒரு மேல் ஜாதி, ஒரு இடைநிலை ஜாதி, ஒரு பாதிக்கப்பட்ட ஜாதி 3 பேர் சேர்ந்து போய் அரெஸ்ட் ஆகணும் சட்டத்தை மீறி இப்படின்னு போராட்டம் நடத்துறாங்க. பட் டெய்லி 3 பேர்ல இருந்து ஒரு 4-5 பேர் போய் கைதாரப்ப உள்ளூர் கொஞ்சம் வீக் ஆகுது. அப்போ அங்க உள்ளூர்ல இருந்த மற்ற தலைவர்கள் பக்கத்து மாநிலத்தை சேர்ந்த தலைவர்களை இன்வைட் பண்ணாங்க. அந்த லெட்டர்ல இந்த ப்ரோக்ராம் வீக் ஆயிடுச்சு, இந்த வைக்கம் சத்தியாகிரகம் நீங்கள் வந்தால்தான் இது வெற்றி பெறும், நீங்கள் வரணும். இதே லெட்டர் தான் கர்நாடகாவுக்கும் போச்சு, இதே லெட்டர் தான் தமிழ்நாட்டுக்கும் போச்சு, இதே லெட்டர் தான் மைசூருக்கும் போயிருக்கும், எல்லா சமஸ்தானத்துக்கும். ஆனா இவங்க அந்த லெட்டரை காமிச்சு இவர் வராட்டி தோத்துருன்னு எழுதுனாங்க. இவர் போனார். அந்த போராட்டம் 1924 ஆரம்பிச்சு 37 தான் 13 வருஷம் கழிச்சுதான் உங்களுக்கு அது கோயிலுக்குள்ள நுழையறதுக்கு பர்மிஷன் கிடைச்சது. ஆனால் அந்த 4 வீதியில, அதுவும் கோயிலுடைய முறைவாசல் இருக்கிற கிழக்கு மாட வீதியில பர்மிஷன் இல்லாம 3 தெருக்கு மாத்திரம் முதல்ல கிடைச்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அங்க இது மாறினது பிற இதுகளெல்லாம் அவர் இல்ல. இது மொத்தம் 500 நாள் நடந்தது. இந்த கடைசி ரிசல்ட் வருது. இவர் முதல்ல ஒரு 7 நாள் இருந்தார். அப்ப அரெஸ்ட் ஆகி 15 நாள் உள்ள இருந்தார். மீண்டும் ஒரு 4 நாள் கலந்துகிட்டார். 6 மாதம் தண்டனை கிடைச்சது. 5 மாசம் ஜெயில இருந்தப்ப ரிலீஸ் ஆயிட்டார். அவ்வளவுதான். மொத்தமே 450 நாள் நிகழ்ச்சியில இவர் கலந்து கொண்டது 10 நாள், 5 மாசம் ஜெயில இருந்திருக்காரு. அவ்வளவுதான். ஆனால் அதுக்கப்புறம் 13 வருஷம் கழிச்சுதான் கோயிலுக்குள்ள நடந்தது. இன்னொன்னு, வைக்கம்ல இவர் போய் நடந்துகிட்டாருன்னு சொன்னா, வைக்கம்லயே ஒரு எக்ஸிபிஷன், பர்மனன்ட் எக்ஸிபிஷன் இருக்குங்க, மியூசியம் இருக்கு. அதுல இவருக்கு முன்பாகவே ராஜாஜி மற்றவர்கள் பேர் இருக்கு, இவருடைய பேர் 12வது தான் இருக்கு. அதனால இவர் அதில் காங்கிரஸ் உடைய உறுப்பினராக கலந்து கொண்டு, ஐ மீன் அப்போதைய காங்கிரஸ் தலைவராக இருந்ததுனால கலந்துகிட்டார். இவர் காங்கிரஸில் ஊழல் செய்து மாட்டிக்கொண்டு 15,000 ரூபாய் கதர் நெசவாளிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொடுத்த பணத்துல இவர் முறையாக கணக்கு கொடுக்கல, கையாடல் பண்ணிட்டார்னு வழக்கு வர, அதனால வெளியேற்றப்பட்டார். அதற்கு பிறகு அவர் நீதி கட்சியில போய் அதுக்கப்புறம் அது தீக்காவா மாறுச்சு. அதுல எப்பயுமே எந்த ஒரு கோயில் நுழைவு போராட்டமும் நடத்தவே இல்லை. எனவே இதுதான் ரெக்கார்டு. சோ இவர் நடத்திட்டு தனியா வந்ததுக்கு அப்புறம் நடத்தினதை காட்டுங்க. அது 1925 சொன்னா நீங்க 1972 வரைக்கும் ஏதாவது ஒரு போராட்டத்தை காட்டுங்க. இதுதான் அவருடைய வரலாறு. இன்னொன்னு, அவர் எதுக்கு வேணாலும் சரண்டர் ஆவாருங்க. அவருடைய பத்திரிகையில் குடியரசு சார்பாக பகத்சிங் உடைய சுயசரிதியான புக்கை எடுத்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறாங்க. ஜீவா எனப்படும் கம்யூனிஸ்ட் தோழர் ஜீவானந்தம் அவர் அதை டிரான்ஸ்லேட் போடுறார். அந்த பத்திரிகையின் உங்களுக்கு எடிட்டராக அன்னைக்கு இருந்தது அவருடைய அண்ணன். சரியா? இந்த ஒரிஜினல் ஆட்டோபயோகிராபி இது பகத்சிங் அங்க இங்கிலீஷ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதை பேன் பண்ணிருக்கு. எப்படி பேன் பண்ண புக்கை நீ இங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணன்னு சொல்லிட்டு ஜீவாவையும் இவருடைய மூத்த அண்ணனையும் கைது செய்கிறார்கள். ஜீவா நான் மன்னிப்பு கேட்கலை, நான் தண்டனையை சந்திக்கிறேன், கோர்ட்டுக்கு போறேன்னு விடாப்படியா இருக்கார். ஆனால் இவருக்கு அண்ணனை காப்பாத்தணும்னு 2 பேரையும் ரிக்வெஸ்ட் பண்ணி வெளியில மன்னிப்பு கடிதம் கொடுக்க வச்சாரு. ஜீவா வெளியில வந்து பேசின உடனே குடியரசுல இதற்கு முழு ஜவாப்தாரி நான் தான், வெள்ளைக்காரன் காலில் விழுந்து கைதிலிருந்து தப்பியது மன்னிப்பு கேட்டது முழு பொறுப்பு நான் தான் இவர் எழுதின குடியரசுல இருக்கு. சரியா? இதற்கு பிறகு இவருக்கும் அண்ணாதுரை பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு இதுல லெட்டர் எழுதின உடனே இவர் தன்னுடைய பத்திரிகையில் என்னை ஒரு குள்ளனும் ஈரோட்டுக்காரனும் சேர்ந்து கொலை செய்ய முயற்சி செய்கிறார்கள் என்றார். அந்த குள்ளன் என்பது அண்ணாதுரையை குறிப்பதாகவும் இன்னொரு ஈரோட்டுக்காரன் என்றது ஈவேக்கி சம்பத்தை குறிக்கிறது என்றும், அண்ணாதுரை ஈவேரா மேலும் ஈவேக்கி சம்பத் ஈவேரா மற்றும் மணியம்மாள் மீது வழக்கு போட்டார்கள். அண்ணாதுரை வழக்குல இவர் கலந்து கொள்ள வயதின் காரணமாக இவர் கலந்து கொள்ள வேண்டாம், ஆனால் என்னை குறிக்கவில்லை என்று சொன்னால் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னாரு. ஆனால் மணியம்மாளை புது கல்யாணம் செய்து கொண்ட மணியம்மாளை தனியா அனுப்பாம அவங்களும் கலந்துக்க வேண்டியிருக்கு. அந்த வழக்குல வந்த இடத்துல இல்லை இவரை குறிக்கவில்லை, நான் இவரை இப்படி சொல்லவில்லைன்னு அவர் வருத்தம் தெரிவிச்ச பிறகு அண்ணாதுரை வழக்கில் வருத்தம் தெரிவிச்சு அந்த வழக்குல இருந்து தப்பிச்சார். ஈவேக்கி சம்பத் போட்ட வழக்கிலையும் நான் இவரை சொல்லவில்லை, அப்படி குறித்ததாக புரிந்து கொண்டிருந்தால் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு தான் இவர் வெளியில வந்தார். சோ இதுதான் இவருடைய வரலாறு. இவர் கோர்ட்ல கேட்டிருக்காரு. இதற்கு அடுத்ததாக நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, 56ல அந்த வழக்குல 6 மாசம் ஜெயிலுக்கு போனார்.
இதே பீரியட்ல 52ல திருச்சியில பிள்ளையார் உடைப்பு போராட்டம் நடத்தினார். பிள்ளையார் உடைப்பு போராட்டம் ஒரு 100 பேர் கலந்துகிட்டு இவரு உடைக்கிற, ஆனா இவங்க விடுதலை பத்திரிகையில பாத்தீங்கன்னா 1,00,000 பேர் கலந்து கொண்டார்கள்னு எழுதுவாங்க. இதை எதிர்த்து ஒரு தமிழர் போராட்டம் நடத்தினார், இது சட்ட போராட்டம் நடத்தினார். வீரபத்ரன் செட்டியார் என்பவர். அவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார், சரியான ஆக்ஷன் எடுக்கல. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், செஷன்ஸ் கோர்ட் போறார், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போறார், மாஜிஸ்ட்ரேட் கோர்ட் போறார், ஹைகோர்ட் போறார். இங்கெல்லாம் ஈவேரா என்ன சொன்னார்னு தெரியுமா? நான் பிள்ளையார உடைக்கலைங்கோ, நான் கடையில வாங்கின பொம்மையத்தான் உடைச்சேன் அப்படின்னு கதர்றார். இதை தமிழக போலீசும் தமிழக வழக்கறிஞர்களும் ஏற்றுக்கொண்டு அவரை காப்பாற்றினார்கள். இதை எதிர்த்து வீரபத்ரன் செட்டியார் உச்ச நீதிமன்றம் சென்றார். இப்ப இவர் என்ன சொன்னாரு? நான் கடையில வாங்கின மண்பொம்மையை உடைச்சேன்னு சொன்னார்ல, இதை கேட்டு இன்னொரு தமிழர் கொதித்து எழுந்தார். விபூதி வீரமுத்து தேவர் என்பவர், நான் ஈவேரா படம் கடையில வித்துது, அதை வாங்கி செருப்பால் அடிக்கிறேன்னு அடிச்சு காட்டினார். இதுவும் நடந்தது. ஆனா அதுக்கு அவரை கைது பண்ணாங்க, இதுல இவரை கைது பண்ணல. அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்துல இவர் வழக்கு வந்த பொழுது, அதாவது உச்ச நீதிமன்றம் அப்பீல்ங்கிறப்ப அவங்க வெறும் கீழ் நீதிமன்றம் எப்படி நீதி பரிபாலனம் செய்யுதுன்னு பார்ப்பாங்க. சோ குற்றம் சாட்டப்பட்டவர் வர வேண்டியதில்லை. இவர் மத்த கேஸ்ல எல்லாம் அப்பியர் ஆனாரு. இதற்காக இவர் இங்க இருக்கிற ஒரு 4-5 மிகப்பெரிய வக்கீல்களை கன்சல்ட் பண்ணார் ஈவேரா. அவருக்கு ஒரு மூத்த வக்கீல் சொன்ன அட்வைஸ், நீ போய் அங்க கலந்துகிட்டன்னா உனக்கு தண்டனை கிடைக்கும், நீ கலந்துக்கலன்னு சொன்னா ப்ரொசீஜர் ஆஃப் லால உன்னை மன்னிச்சு விட்டாலும் விட்டுருவாங்க அப்படின்னு ஒண்ணு. இவர் போய் கலந்து கொள்ளாமல் ஓடி ஒளிந்து கொண்டார். உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கும் தீர்ப்பு ஆன்லைன்ல இருக்கு. வீரபத்ரன் செட்டியார் vs ஈவி ராமசாமி நாயக்கர் என்ற கேஸ்ல தீர்ப்புல இட்ஸ் an ex parte, இவர் வரவில்லை. அதுல என்ன சொல்லியிருக்காங்க? I am quoting the judgment verbatim. If the accused has done so, his speech and actions are, put it lightly, is madness. ஈவேராவின் பேச்சும் செயல்களும் மென்மையாக சொல்வதென்றால் மூடத்தனமானவை. இது தொடர்ந்தால் இவர் கைது செய்யப்பட வேண்டும். இதுதான் உச்ச நீதிமன்றம் இவரை பார்த்த பார்வை. இன்னொன்னு, இந்த வழக்கு அன்னைக்கோட முடிஞ்சு போச்சுன்னா திரு வைரமுத்து அவர்கள் கிட்டத்தட்ட 17 பெண்கள் என் கூட படுத்தாதான் ஏஆர் ரஹ்மான் சான்ஸ் வாங்கி தருவேன்னு இவர் அழைத்ததாக கூறப்பட்ட அந்த காம பொறுக்கி வைரமுத்து ஆண்டாள் தாயாரை பற்றி பேசிய போது வழக்கில் அவர் அதை குவாஷ் பண்ணணும்னு சொன்னப்ப எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் இந்த வீரபத்ரன் செட்டியார் vs ஈவி ராமசாமி நாயக்கர் வழக்குல பெரும்பாலான மக்களின் நம்பிக்கையை இழிவு செய்வதற்காக பேசப்படுவது வீண் என்று செய்பவை, இது தவறு, இதை குவாஷ் பண்ண முடியாதுன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் அதை குவாஷ் பண்ணல. இட் இஸ் ஸ்டில் பெண்டிங். சோ இந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் பார்வையில் இவர் மோசமான குற்றவாளி. 1965ல ஏதோ ஒரு மேடையில இவர் இந்திய தேசிய மரணம் அடையும் வரை இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொண்டதே கிடையாது. அப்படி அவர் பேசியதை வச்சுக்கொண்டு கருணாநிதி அவர்கள் அன்றைய முதலமைச்சர் பக்தவச்சலத்தை சட்டசபையில் பக்தவச்சலம் அன்றைக்கு சீஃப் மினிஸ்டரா இருந்தப்ப ஏன் ஈவே ராமசாமி நாயக்கர் என்ற அந்த கிழவனை குண்டர் சட்டத்தில், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யவில்லை என்று கேள்வி கேட்டிருக்கார். இன்னைக்கும் அது சட்டசபை ரெக்கார்ட்ல இருக்கு. இதுதான் இவங்களுடைய ரெக்கார்ட். இல்ல சார், இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை சீமான் அவர்கள் திடீர்னு இதை எடுக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? இது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மிக கொடுமையான சம்பவம். படிக்கிற இடத்துல அரசு பொறுப்புல இருக்கிற ஒரு கல்லூரிக்குள்ள ஒரு மாணவி ஆளுங்கட்சியின் அனுதாபி இல்ல திமுக கட்சிக்கார ஊப்பி பாலியல் வன்கொடுமை செஞ்சுதான். அதுல திமுகவை சேர்ந்த உயர்கட்ட தலைவர் யாரோ சார் எனப்படுபவர் இருக்கிறார் என்பதும் முதல் கட்ட தகவல்கள் வந்திருக்கு. யார் அந்த சார் என்பது அண்ணாமலை எடுத்த போராட்டமும் அதை தொடர்ந்து அதிமுக எதிர்கட்சி அதிமுகவும் புதிதாக அரசியல் செய்ய வந்துள்ள ஜோசப் எடுத்திருக்காங்க. சோ இத மடை மாற்றணும். அதற்காக திமுக என்னை பொறுத்தவரை சில தொடர்புகள் மூலம் சீமான தூண்டி விட்டாங்களா. ஏன்னா அதற்கு இதை இவர் பேசுறதுக்கு 2 நாள் முன்னாடி சென்னை புத்தக இதுல இவர் கலந்து கொண்ட விழால தமிழ்தாய் வாழ்த்துக்கு பதிலாக புதுச்சேரி தமிழ்தாய் வாழ்த்து பாடினார்னு பெருசா பண்ணாங்க. ஒரு புத்தக விழா புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல அதிகபட்சம் கலந்து கொள்றவங்க ஒரு 50 பேர் கூட உட்கார்ந்து பார்த்திருக்க மாட்டான். அதுவும் ஸ்டார்டிங் டைம்ல ஒரு 10-20 பேர் கூட இருக்க மாட்டான். யூடியூப்ல மீறி போனா 100 பேர் கூட பார்த்திருக்க மாட்டான். ஆனா திமுக ஐடி விங்கு 200 போஸ்ட் போட்டு இவர் தமிழ்தாய் வாழ்த்தை இழிவு பண்ணிட்டார் தமிழ்தாய். ஆனா அது பெருசா ஹெட்டிங் ஆகல.
உடனே இந்த பேச்சை இவரை பேச வச்சு இன்னைக்கு தினமும் 10,000 பேர் இவரை விமர்சிச்சிருக்காங்க. இவர் பேர்ல 65க்கோ இல்ல 70 வழக்குகள் போட்டிருக்காங்க. எங்க கருணாநிதி திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய போது அவர் மீது வழக்கு போட்டதை ஏங்க நடத்தல? நீங்க தான் ஓடி போயிட்டீங்க. அடுத்தது திரு இவர் அதுக்கு பேர் என்ன, யுனெஸ்கோ விருது ஃப்ராட் என்பதை நிரூபிச்ச உடனே விடுதலையில் முதல் பக்கத்துல 3/4 பக்கத்துக்கு எழுதி நான் விக்கிபீடியாவின் காதை திருகி மீண்டும் யுனெஸ்கோ விருது பெற்றார் என்று போட வைப்பேன் என வீரமணி எழுதின ஆர்டிகல் என்கிட்ட இருக்கு, ஸ்கிரீன்ஷாட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு கிளியும் கிளிக்கல. எனவே இன்னும் சொல்ல போனால் வீரமணி இதுல வழக்கு போடல, கொளத்தூர் முத்து போடல. ஆனா யாராவது ஒருத்தர் ஒண்ணுமே போடாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரோ கோவை ராமகிருஷ்ணனோ யாரோ ஒருத்தர் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இவை எல்லாம் கொஞ்ச நாள்ல அப்படியே வாபஸ் வாங்கிடுவாங்க. இதனால இதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஆதாரம் நீங்க தான் கொடுக்கணும்னு சீமான் அவர்கள் கேட்கும்போது அண்ணாமலை என்கிட்ட இருக்குன்ற மாதிரி சொன்னதா இருக்கு இல்லையா? அப்ப திமுக பாதகமா தானே அமையும். அதாவது அவர் மொத்தம் பேசினது ஒரு 10-15 நிமிஷம். அதுல பல விஷயங்கள், அதாவது தமிழை காட்டுமிராண்டி பாஷைன்னு சொன்னார், சிலப்பதிகாரத்தை கேவலமா பேசியிருக்கார், திருக்குறளை கேவலமாக பேசியிருக்கார், தொல்காப்பியன் ஆரிய துரோகி அப்படின்லாம் எழுதி. இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஆதாரம் நேரடியாக இருக்கு. பெண்களை இழிவுபடுத்தி பேசினது. இன்னும் சொல்ல போனால் ஈவேரா தன்னுடைய முதல் திருமணம் நாகம்மாள் இவருடைய சொந்தக்காரர், அந்த அவள் 13 வயது பெண் குழந்தையாக இருந்த பொழுது இவர் குழந்தை திருமணம் செய்து கொண்டார். இவர் எந்த விதமான புரட்சியும் பண்ணலைங்க சொந்த வாழ்க்கையில. திரு மணியம்மாள் இவருடைய பெண்ணியன் விடுதலையானால பெண்களுக்கு சுதந்திரம்னா பெண்கள்லாம் ஆண்கள் மாதிரி பாப் கட்டிக்கணும், ட்ரெஸ் போட்டுக்கணும், சமையல் அறையே வீட்டுல இருந்து இடிச்சிடணும், அதுக்கப்புறம் பெண்களுடைய கற்பக்கரை இதையே கலத்தை எடுத்துடணும் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் மணியம்மாள் சமையல் செஞ்சுக்கிட்டு இவருக்கு பணிவிடை தான் செஞ்சாங்க, மறுமணம் செஞ்சுக்கணும்னாங்க. இவருடைய தங்கை சிறு வயதிலேயே விதவையான பொழுது மறுமணம் செய்து கொள்ளவில்லை. மணியம்மாளுக்கு மீண்டும் மறு திருமணம் செய்து வைக்கப்படவில்லை. எல்லாமே திருவள்ளுவர் ஒண்ணு சொல்வாரு, சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவம் சொல்லிய வண்ணம் செயல். வெறும் வாய் பேச்சு. அதை தவிர இவர் எதுவும் செஞ்சதில்லை. இதை தாண்டி இன்னும் பல ஃபேக் நியூஸ்கள் இருக்கு. இவருக்கு 1970 இந்திரா காந்தி ஏதோ ஒரு மெடல் கொடுத்தான்னாங்க. அதுக்கப்புறம் RTIல போட்டு அது ஃபேக் நியூஸ்னு ப்ரூவ் பண்ண வேணும்னா உங்களுக்கு என்னால ப்ரூஃப் கொடுக்க முடியும். இது மாதிரி இவரை பற்றி, அதாவது என்ன ஆச்சுன்னு சொன்னால் 1967 ராஜாஜி செய்த தவறினால் தமிழகத்தில் ஒரு இது காமராஜர் பாஷையில் சாக்கடையில் ஊறிய மக்கள், அல்லது இவருடைய எம்ஜிஆர் பாஷையில் சொன்னால் தீய சக்தியிடம் தமிழகம் சென்று விட்டது. ஆனால் 67 இவங்க ஆட்சிக்கு வந்தவுடன் அந்நிய மதத்தை சேர்ந்தவர்கள் திமுகவை தத்து எடுத்து கொண்டார்கள். உடனடியாக யுனெஸ்கோவில் போட்டு உலக தமிழ் மாநாடு நடந்தது. அதுல ஒரிஜினல் மீட்டிங்ல இல்லாதபடியாக கடைசி ஒரு வாரம் இருக்கிறப்ப திடீர்னு ஜியோ போப்புக்கும் கால்டுவெல்லுக்கும் ஒரு தேரை வச்சு அவங்களுக்கு சிலை வைக்கப்பட்டது. 1998க்கு பிறகு திமுக 68 இருந்து 98 வரைக்கும் திமுக எஸ்பாஸ் ஆக லயோலா கல்லூரியின் ஒரு கொத்தடிமையாக இருந்தது. 99ல வாஜ்பாயுடைய கூட்டணி போனோம்னா அவங்க வெளியில வெறுப்பு பயங்கரமாக காய்ந்து போய் அதுக்கப்புறம் திருமாவளவனை உருவாக்கினார்கள், செபாஸ்டியன் சைமனை உருவாக்கினார்கள். பட் இவங்க ரீச் கம்மின்ன உடனே ஜோசப் விஜயை ரெடி பண்ணியிருக்காங்க. திடீர்னு கமல்ஹாசன் வந்த உடனே ரஜினிகாந்த் வருவார் என்ற நிலையில் கமல்ஹாசன் உருவாக்கப்பட்டார். ரஜினி வரலன்னு உடனே கமல்ஹாசன் இப்ப நேரடி திமுக குத்தரிமை ஆயிட்டார். அதனால இப்பொழுது விஜய் இந்த முறை எலெக்ஷன்ல நிக்க மாட்டார். உங்களுக்கு நான் சொல்றேன், அவர் அதுக்கு பேர் என்ன சொல்றது, திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மக்கள் நல கூட்டணி போல மக்கள் ஊழிய கூட்டணின்னு 2 கம்யூனிஸ்ட வச்சுப்பார். இந்த யார் அந்த சார் என்பதை மறைப்பதற்காகத்தான் செபாஸ்டியன் சைமன் இதை ஆரம்பிச்சிருக்கார். இன்னொன்னு, ஈவேராவுடைய பேச்சுக்கள் நல்ல விஷயங்கள் என்று சொன்னால் எங்க கருணாநிதி அவர்கள் எழுதியதை நீங்கள் இன்னைக்கு தேச உடைமை ஆக்கிட்டீங்க. ஏன் ஈவேராது தேச உடைமை ஆக்கல? அந்த யுனெஸ்கோ பிரச்சனை வருவதற்கு முன்பாக விடுதலை வெப்சைட்ல அவருடைய பெரும்பாலான பழைய விஷயங்கள் எல்லாம் இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் ஆக்சஸை நீக்கிட்டாங்க. ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் தினசரி பார்த்துட்டு இருப்பேன், பல விஷயங்களை எடுத்து வச்சிருக்கேன். இன்னொன்னு, இவர் ஜாதியை ஒழிச்சாருங்களா? 1964 முதலியார் எதிர்ப்பு போராட்டம் நடத்தியிருக்காரு. இவர் காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம்
இது நாயக்கமார் நாமஞ்சாத்தப்பட்டார்னு கோயம்புத்தூர் காங்கிரஸ் கமிட்டியில இவருடைய ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு தரலன்னு தன்னுடைய சுயஜாதிகாரர்களுக்கு வேற கட்சியில இருக்கிறத பத்தி எதிர்ப்பு எழுதியிருக்கார். இன்னொரு கட்டுரை, அந்த கட்டுரையுடைய பெயர் என்னன்னு சொல்றேன், என்னது நாடார் முன்சிப்புகள்ங்கிற கட்டுரையில நாடார்களுக்கு கொடுக்க வேண்டிய சீட்டை கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இது தவறு சட்டப்படி அப்படின்னு எழுதியிருக்காரு. சோ இன்னொன்னு, இதையெல்லாம் தாண்டிய உச்சம் என்று சொன்னால் கீழவெண்மணி. கீழவெண்மணிங்கிறது அடிப்படை போராட்டம் பண்ணையார்கள் வெர்சஸ் இது தொழிலாளர்கள் தான் இதுல. ஆனால் பண்ணையார்களில் பெரும்பாலானவர்கள் உங்களுக்கு இவருடைய ஜாதியை சேர்ந்தவர்கள். இந்த சம்பவத்தை நிகழ்த்தியது கோபாலகிருஷ்ண நாயுடு என்ற ஒருவர். அவருடைய மகன் திருமணம் இவருடைய ஈவேரா தலைமையில தான் 1965 நடந்தது. 68 அதிக கூலி கேட்டவர்களை இவங்க மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்கள் எல்லாம் கிராமத்தை விட்டு வெளில போயிட்டாங்க. ஆனால் வெளியூர்ல இருந்து குண்டர்களை வைத்து பெண்களை மிரட்ட வந்தாங்கன்னு பெண்கள் எல்லாம் பயந்து போய் ஒரு 10க்கு 10 குடிசையில 44 பேர், 2 வயதான கிழவர்கள் உட்பட பெரும்பாலானோர்கள் பெண்கள், 2 குழந்தைகளோ என்னமோ, இந்த 44 பேர் 10க்கு 10 குடிசைக்குள்ள மாட்டினப்ப அதை வெளியில இருந்து கொளுத்தி விட்டுட்டாங்க. யாரும் வர விடல. யாரோ ஒரு அம்மா பிறந்த சின்ன குழந்தைய தூக்கி வெளியில போடுறாங்க. அது அந்த குழந்தை அதை திருப்பி உள்ள போட்டு அந்த குழந்தை கூட இருந்துச்சு. இதை கண்டிச்சு அவர் அப்ப அந்த டைத்துல ஹாஸ்பிட்டல்ல இருந்தாருன்னு சொல்லுவாங்க. வெளியில மொத்தம் 3 அறிக்கை விட்டுருக்காரு. ஒரு அறிக்கையில கூட பண்ணையார்கள் செய்து தப்புன்னு சொல்லல. கொடுத்த கூலியை தொழிலாளர்கள் வாங்கிட்டு போகணும், கம்யூனிஸ்டுக்காரன் சொல்றத கேட்க கூடாது, இது பார்ப்பனி காந்தி காங்கிரஸ் பேச்சை கேட்க கூடாது, இந்தியாங்கிற கட்சி நாடு கிடையாது, காங்கிரஸும் திமுக தான் இருக்கணும், வேற இந்த மாதிரி எல்லாம் எழுதியிருக்காரு. செய்து தப்பு செஞ்சவன் பண்ணையார். இதுல நான் கோபாலகிருஷ்ண நாயுடுங்கிற இண்டிவிஜுவலே பார்க்கல. பண்ணையாரை பற்றியோ அதை பத்தியே எதுவுமே எழுதல. இவருக்கு எதுவுமே கிடையாது. திருக்குறளை இவர் இவ்வளவு கேவலமா எழுதியிருக்கேன்னு சொன்ன 48 ஒரு இது மாநாடு நடத்தினாருமாங்க. 48 நடத்தினது இவர் நடத்தியிருந்தாருன்னா 72 கலைமகளுடைய தீபாவளி இதுல இவர் பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல எல்லா புக்கையும் திட்டுறீங்களே, திருக்குறளை மாத்திரம் விடக்கூடாதுன்னு எங்கிட்ட குன்றக்குடி அடிகளாரும் கருணாநிதியும் கேட்டுக்கிட்டாரு. நாம அதுல என்ன இருக்கு, அதுல பெண்ணடிமைத்தனமும் ஜாதியையும் போற்றி தானே திருவள்ளுவர் எழுதியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. சோ இவரை பொறுத்தவரை இவர் ஒரு அனார்கிஸ்ட், ரிபல். யார் எது செஞ்சாலும் அது தப்புன்னு சொல்றேன். இவரை தவிர எல்லோரும் நல்ல. இன்னொன்னு, இவரை பத்தி இன்னொன்னு சொல்லுவாங்க அடிக்கடி, அந்த இது வரும், நான் எதை சொன்னாலும் ஏற்க வேண்டாம், நான் சொல்வது சரியா என்று பார்த்து விட்டு செய்யுங்கள். இது மீட்டிங்ல லீகலா தப்பிக்கிறதுக்காக சொன்னது. அதே அவருடைய தொண்டர்களுக்கு ஒரு எதிர்கேள்வி கேட்காமல் நான் சொல்வதை பின்பற்றினால் மட்டுமே கழகம் கொள்கைகளை நிறைவேற்ற முடியும். இவர் கட்டுரை எங்கிட்ட, அதுவும் புல் புக்குடைய ஒரிஜினல் குடியரசுல வந்ததுல இருந்து எங்கிட்ட இருக்குங்க. ஈவேரா என்பவர் என்றைக்குமே 1% 2% மக்கள் கூட ஏற்றுக்கொள்ளப்படாதவர். ஆனால் நான் சொன்ன பாருங்க, திமுகவை லயோலா காலேஜ் எடுத்துக்கிட்ட பிறகு ஈவேராவை பிம்பமாக்கினால் இந்து மதத்தை திட்டுவதற்கு ஈவேராவே அன்னைக்கு சொல்லியிருக்காரு, அவங்க பாஷையில பெரியாரே சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஈவேரா அப்படின்றவரை பத்திய பிம்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சுட்டே வருது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட திமுக இதை தூக்கி பிடிக்கிறதுலயே முக்கிய குறியா இருக்காங்க, இப்ப கூட இருக்காங்க. இல்ல, திமுக அபிஷியலா இது எதுவும் சொல்லல. சீமான் ரியலைஸ்னு என்னமோ சொல்லிட்டாங்க. வீரமணியும் பைத்தியக்காரர்கள் தான் பேசுவார்கள்னு சொல்லியிருக்காரு. பட் ஈவேராவை தான் உச்ச நீதிமன்றம் மேடுன்னு சொல்லியிருக்கு. பிரச்சனை என்னன்னு சொன்னால் இவர்களுடைய அடிநாதம், அதாவது அண்ணாதுரை ஈவேரா 2 பேர் தான். அண்ணாதுரைக்கும் கருணாநிதிக்கும் என்னைக்கும் ஆகாது, இவர் ஒரு சுயநலவாதி அப்படின்னு அண்ணாதுரை இவரை ஏற்கவில்லை. அவருக்கு மிகவும் பிடித்தமானவர் எம்ஜிஆர். சோ தனக்கு எம்ஜிஆர் அண்ணாதுரை அண்ணா திமுகன்னு பேரை வச்சு ஆரம்பிச்ச உடனே இவர் திமுக ஈவேராவை பிடித்து கொண்டு சட்ட விரோதமாக தமிழ்நாடு ஃபுல்லா ஈவேரா சிலைகளை வச்சிருக்காங்க. இன்னொன்னு, இவங்க பெரியாருங்கிற பேரை சொல்றாங்க. இவர்கள் ஒரு படம் அரசாங்க பணத்தையும் கொடுத்து ஒரு படம் 2009 ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்துடைய தெலுங்கு படத்துடைய பேரு ஈவே ராமசாமி நாயக்கர் தான். ஏன்னா இவருக்கு தமிழ்நாட்டை விட்டு வெளியில போனா யாருக்கும் இவரை பெரியார்லாம் தெரியாதுங்க. தயவு செய்து இவர் வாழ்ந்த காலத்துல இவர் கூட்டம் போட்டா 50 பேர் கூட வரமாட்டாங்க. இதற்கு ஒரு சிறிய உதாரணம்னா 2014 நினைக்கிறேன், 14 15 தெரியல, ஏப்ரல் 14
தமிழ் வருடப்பிறப்பு இல்ல தமிழ் வருடப்பிறப்போட அண்ணா அம்பேத்கர் பிறந்த நாள் அன்னைக்கு தீகாவுடைய ஈவேரா திடல்னு இருக்கு பாருங்க, அங்க அந்த திடலில் ஒரு மீட்டிங் போடுறாங்க. எதுக்கு? தாலி அவிழ்ப்பு விழா, மாட்டுக்கறி தின்றும் விழா. அதுல அது சட்ட விரோதம் அப்படின்னு கேஸுக்கு போறப்ப இவர்கள் பெஞ்ச் பிக்ஸ் பண்ணி தீகாவின் அடிவருடியாக இருக்கிற நீதிபதி ஹரிபரந்தாமன் கிட்ட வர்றப்ப அவர் ஸ்டே கொடுக்கல. ஆனால் அன்றைக்கு காலையில 8 மணிக்கு போய் ஒருவர் நீதிபதி வீட்டுல போய் பெஞ்ச்ல போய் புட்டப் பண்ணி ஸ்டே வாங்குறாங்க. 10 மணிக்காக அறிவிக்கப்பட்டிருந்த நிகழ்ச்சிக்கு 10 மணிக்கு ஸ்டே வாங்கிட்டு போனா நாங்க 8 மணிக்கு நடத்திட்டோம்ன்றாங்க. அந்த நிகழ்ச்சியுடைய வீடியோல பாத்தீங்கன்னா மேடையில 10 பேர் இருக்காங்க, கீழே 5 பேர் இருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பார்வையாளராக கலந்து கொண்டது ரவிக்குமார் எம்பி கூட திருமா. ரவிக்குமாருடைய மகன் திருமணத்தில் திருமா தாலி எடுத்து கொடுக்கிறார். இந்த தாலியை அன்னைக்கு அவிழ்த்து கொண்ட தம்பதிகள்கிட்ட ஊருக்கு போன உடனே, அப்ப இனிமே நீ மேய போறியான்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்ட உடனே அவர்கள் எல்லாம் கருகமணியோ இல்ல முத்துமணி தாலியை வாங்கி கட்டி கொண்டார்கள்னு குமுதம் ரிப்போர்ட்டர்ல வந்தது. வேணும்னா உங்களுக்கு தரேன். இது மேடைக்கு ஒண்ணு பண்றதும் அதே மாதிரி இவர்கள் தீகாக்காரங்க எங்களுக்கு வைதிக மடி கல்யாணம் வேண்டாம்னா எனக்கு தெரிந்த பலர் தனியாக திருமணம் செஞ்சுட்டு கட்சிக்காரனை வச்சுட்டு இன்னொரு கல்யாணம் தான் பண்ணிக்கிறாங்க. இதுதான் இவர்களுடைய நடிப்புகள். இன்னொன்னு, இப்ப திரு ஸ்டாலினுடைய மனைவியாக இருக்கட்டும் அல்லது திரு கனிமொழியுடைய அம்மாவாக இருக்கட்டும், அவங்க கோயிலுக்கு போறாங்க. கனிமொழி அவர்கள் ஜெயில இருந்தப்ப அவர்கள் சார்பாக இது காஞ்சிபுரத்துல இருக்கிற வழக்குறுத்தீஸ்வரர் கோவில்ல வாரம் போய் ஒரு ராஜ்யசபா எம்பி போய் பூஜை அர்ச்சனை பண்ணது எனக்கு பேப்பர் கட்டிங்ஸ் இருக்கு. ஆனால் இதை சொன்னா நான் தனி உரிமையை பாதிக்க மாட்டேன்னார். ஈவேரா என்ன பண்ணார் தெரியுமா? அவருடைய முதல் மனைவி நாகரத்னம் என்ற நாகம்மாள் கோயிலுக்கு போனப்ப தன்னோடு இருந்த சில தீக்கா ரவுடிகளை அனுப்பிச்சு புதுசாக ஒரு தாசி இந்த ஊருக்கு வந்திருக்கா, அவளை போய் வேலை பேசுங்கன்னு அனுப்பிச்சு அந்த அவர்கள் போய் மிரட்ட அவர் பயந்து கோயிலுக்கு போவதை நிறுத்தினார்னு சொல்லிட்டு ஈவேராவை பற்றி இவர் எழுதின புத்தகத்துல நம்ம இது அப்படியே குறிக்கப்பட்டிருக்கு. அவர் தாசிகளோடு பல வேசிகளோடு காவிரி கரையில போவாராம். அதுக்கு சமைச்சு எடுத்துக்கிட்டு இந்த நாகரத்னம் போவாங்க. அப்ப பெண்களை எப்படி அடிமையாக இவர் நடத்தினார். இவர் சொன்ன இவர் 1922லயோ 26லயோ ஒரே மேடையில ஒரு நபருக்கு 2 பெண்களை திருமணம் செய்து வச்சிருக்கார். இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்குங்க. தயவு செய்து இவர் பேர் கொடுக்கப்படுவது எல்லாமே பிம்பம். அதாவது இது எதற்குன்னு சொன்னால் அவர் இஸ்லாம் கிறிஸ்தவம் எல்லாத்த பத்தி மிக ஒரு 0.2% பேசியிருப்பார். ஆனால் 98% இவர் பேசியது முழுக்க இந்து மத எதிர்ப்பு. அதை அவர் பேரை சொல்லி திட்ட முடியும்னு சொல்லிட்டு கிறிஸ்தவம் இவரை பெரிய ஆளாக்குவதற்காக திமுகவை பயன்படுத்திட்டு இருக்கு. ஈவேராவை இவர்கள் பேச சாக்கடைக்குள் இவர்கள் அழிவார்கள். அது தானாக போயிடும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 50 வருஷத்துல திமுக எலெக்ஷனுக்கு 6 மாசம் முன்னாடி எலெக்ஷன் முடிஞ்சு 6 மாசத்துக்கு முடிகிற வரைக்கும் இது இப்ப ஈவேரா போஸ்டர்ல கூட பேர் வராது. முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வெற்றி விழால தான் போஸ்டர் வரும். அதனால இவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம கோயிலாக மேடம் போவாங்க. ஈவன் உதயநிதி கூட கோயிலுக்கு போவாரு, மடாதிபதியை போய் ஜியரை போய் சந்திப்பாரு, ஆதீனத்தோட போன எலெக்ஷன் உட்கார்ந்ததெல்லாம் இருக்கு. எனவே இவர்கள் கபட வேடதாரிகள். அதற்கு இவர்களுக்கு தேவை ஈவேரா என்ற பிம்பம். நீங்க அந்த பிம்பத்தை பெருசு பண்ணீங்கன்னா கண்ணாடி வீட்டில் இருந்து கல் எறியக்கூடாது என்பார்கள். அதனால ஈவேராவை படித்தவர்கள், அதாவது ஒரிஜினல் கருணாநிதியோ அண்ணாதுரையோ ஈவேராவோ எழுதியதை படித்தவர்களால் ஈவேராவை ஏற்க முடியாது. ஆனா அதுக்கப்புறம் இவங்க எழுதுற பிம்பத்தை படிச்சவங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் ஈவேரா என்ற மனிதர் நடைமுறையில் ஏற்க இயலாத ஒரு அனார்கிஸ்ட் பிளஸ் மூடத்தனம். அவருடைய கடைசி மீட்டிங்ல சொல்ற 5 என்னுடைய தொண்டன் என்றால் 5 கண்டிஷன்ஸ் வச்சிருக்காருங்க. 1, மதம் ஒழியணும், கடவுள் ஒழியணும், மதம் ஒழியணும், பாப்பான் ஒழியணும், காங்கிரஸ் ஒழியணும், காந்தி பெயர் ஒழியணும். இந்த 5 கொள்கையை ஏற்றுக்கொண்டவன் தான் என்னுடைய தொண்டன்னு கடைசி மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க. இப்ப காங்கிரஸ்காரன் ஏன் ஏத்துக்கிறாங்களா? காந்தி பெயர் இன்னைக்கு வரைக்கும் தீகாவுடைய இதுல மகாத்மா காந்தினோ காந்தியடிகள்னோ சொல்ல மாட்டாங்க, காந்தியார்னு சொல்லுவாங்க. நீங்க மகாத்மான்னு சொன்னா உங்க வாய்க்கு என்னங்க ஆயிடும்? அவர் செய்த தொண்டுகள், அவர் மேல விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வரை விடுதலை பத்திரிகையில மகாத்மா காந்தின்னு எங்கேயாவது இருந்ததுன்னா எனக்கு காட்டிடுங்க. நான் 20 வருஷமா படிச்சிருக்கேன். இப்ப விட்டுட்டேன், தேவையில்லாத ஒரு குப்பை, என் நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு.
ஒரு நாள் கூட வந்ததில்லை. வீரமணி பேச்சிலேயோ எங்கேயுமே கேட்டது. சோ இவர்களுக்கு இந்திய தேசியத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் கருணாநிதி, ஏன் இப்ப சமீபத்துல ராஜா கூட இது திராவிட நாடுங்கிறதா நம்ம ஒரிஜினல் கொள்கை, அதை அடையணும், இப்போதைக்கு அது தள்ளப்பட்டு வச்சிருக்கிறதுன்னு கருணாநிதி பேசியிருக்கார், ராசா பேசியிருக்கார். இன்னொன்னு சமூக நீதிங்க. ராசா எந்த ஊருங்க எம்பி? இப்ப எந்த எம்பி? அவரு நீலகிரி. அவருடைய சொந்த ஊர் பெரம்பலூருங்க. பெரம்பலூர் தொகுதி முதலில் ரிசர்வ் தொகுதியாக எஸ்டி ஜாதியை சேர்ந்தவர்கள் மட்டுமே போட்டியிடலாம் என்ற பொழுது அங்கிருந்து எம்பி ஆகி அமைச்சரானார். அந்த தொகுதி ரிசர்வ் தொகுதியிலிருந்து பொது தொகுதி ஆயிடுச்சுங்க. அதாவது பொது தொகுதி என்றால் யார் வேண்டுமானாலும் போட்டி போடலாம், எஸ்டி காரனும் போட்டி போடலாம். ரிசர்வ் தொகுதினா தான் அந்த எஸ்டிக்கு ரிசர்வ்னா எஸ்சி மஸ்டம் போடலாம், எஸ்டினா எஸ்டிக்கு போடலாம். இப்ப எதற்காக பெரம்பலூரை சேர்ந்தவரை எதுக்குங்க நீலகிரிக்கு அனுப்பிச்சிங்க? பெரம்பலூரில் இவர் போட்டி போடுவதற்கு எந்த தடையும் கிடையாது. புரிஞ்சுக்கங்க. ராஜாவை அனுப்பினார்கள் என்றால் இவர்கள் ஒரு எஸ்டியை பொது தொகுதியில் நிறுத்த விரும்பவில்லை. இதுதான் இதோடைய ப்ரூஃப். சரியா? இப்ப இன்னொன்னு, இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, திரு கருணாநிதி அவர்கள் சென்னையில தான் போட்டி போட்டாங்க. ஏன் சொந்த ஊர்ல போட்டி போடலன்னப்ப திருவாரூர் அந்த தொகுதி எஸ்சி தொகுதியாக இருந்தது, இப்பொழுது மாறிவிட்டது, அதனால் போனார். இவர் எஸ்சி இல்லைங்கிறதுனால அந்த தொகுதியில இவரால போக முடியல. வேற இன்னைக்கும் ராஜா பெரம்பலூர்ல போடலாம். சொந்த ஊர்ல பிறந்த ஊர்ல ஏங்க ராஜாவால போட்டி போட விடல இன்னைக்கு வரைக்கும்? இதே வன்னியரசிடம் வன்னியரசு நியூஸ் 7ல பொது தொகுதியில் நீங்கள் பொது தொகுதி கேட்கக்கூடாது என்று கருணாநிதி சொன்னார் என்று ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஈவேரா என்னிடம் நீ எந்த ஜாதி அப்படின்னு கேட்டார். நான் வன்னியர் என்று சொன்னேன். வன்னியர்னா பெரிய ஜாதி இல்லை என்று சொன்னதாக இவர் துரைமுருகன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். திரு பாப்பா உமாநாத்துடைய மகள் சிபிஎம் சேர்ந்த உமாநாத்துக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்த ஸ்டேட்ல போய் ஈவேராட்ட பத்திரிகை கொடுக்க போனாங்களாம். அப்ப மாப்பிள்ளை யாரு என்ன ஜாதின்னு கேட்டுட்டு இது பண்ணாரு அப்படின்னாங்க. சோ பார்க்கிற எல்லாரையும் ஜாதியை கேட்டு அவருடைய தெலுங்கு ஜாதியா இல்லாவிட்டால் அவர்கள் ஜாதியை இழிவுபடுத்தி பேசுவதையே வழக்கமாக வைத்திருந்தார். ஆற்காடு வீராசாமிக்கு நாயுடுகள் அதிகம் என்று ஆற்காட்டில் எனக்கு சீட் அண்ணாதுரை கொடுத்தார்னு இவர் சொல்லியிருக்கார். சோ ஈவேரா ஜாதியை பார்த்தார், இவர் ஜாதியை பார்த்தார். கருணாநிதி பொது தொகுதி நிற்க கூடாது. இப்ப துரைமுருகனுடைய மகன் ஸ்டாலின் என்னை எம்பி விசாரணையின் போது நீ என்ன ஜாதின்னு கேட்டாருன்னு ரெக்கார்ட் பண்றாரு. அதே மாதிரி யாரோ ஒரு கன்னடக்காரர் வந்தப்ப நீ கவுடாவான்னு ஜாதியை கேட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு திமுக காரர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. சோ இவர்களுக்கு இன்றைக்கும் ஜாதி வெறி பரப்புவதுதான் இவர்களுடைய வேலை. ஒரு சிறு தூம்பை கூட ஈவேரா எஸ்சி ஜாதிகளுக்கு செய்தது கிடையாது. ஒரு இதுவே இருக்கு, நமக்கு எதிரிகள் பிராமணர்கள், எஸ்சிக்கள், கிறிஸ்துவர்கள், முஸ்லிம்னு இப்போ ஒரு விடுதலை கட்டிங்கே இப்போ ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அது உண்மையானு கேட்டேன். பெரிய ஈவேராவுடைய ஹிஸ்டாரியன்ஸ் 4 பேர் கேட்டா 4 பேரும் அது நம்பக்கூடியதுன்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்ல. எனவே ஈவேரா என்ற பிம்பத்தை நீங்கள் எழுப்ப அது பாஜகவிற்கு உபயோகமாகும். சீமான் இதை தன்னை வளர்த்து கொள்ள பயன்படுத்துகிறார். ஏன்னா அவருக்கு விழுகிற ஓட்டுல பெரும்பாலானவை இப்பொழுது ஜோசப் விஜய்க்கு போகக்கூடிய செபாஸ்டியன் சைமனுக்கு விழுகிற ஓட்டு மீண்டும் இவரை வளர்ப்பதற்கு இதை இவர் பயன்படுத்திக்க கொள்ள பார்க்கிறார். இது திமுகவின் பி டீமாக, திமுகக்குன்னு பணத்துக்காக பி டீம் ஆக சீமான் செயல்படுகிறார். பட் ஈவேராவை நீங்க எவ்வளவு எழுப்ப எங்களுக்கு இது நிறைய கிடைக்கும். நல்லது, மக்கள் இன்னும் புரிஞ்சு கொள்வாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். நிறைய விஷயங்களை, அதுவும் குறிப்பா ஒரு 30-40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பல தகவல்களை சொன்னீங்க. உண்மையிலுமே உங்களுடைய இதுல நீண்ட கால பயணம் உங்களுடைய வார்த்தைகள் வாயிலா வெளிப்பட்டது. நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.